நகராட்சியில் உள்ள ஓடைகளில் கழிவுநீரை விடுவதும் பல்லடம் நகராட்சி நிர்வாகமே. அதை சுத்திகரிப்பு செய்ய திட்டம் வகுத்து 13,97,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கியதும் பல்லடம் நகராட்சி நிர்வாகமே. பல்லடம் நகரிலிருந்து 12 கிலோமீட்டர் தூரம் குழாய் பதித்து வடுகுபாளையம்புதூர் கிராமத்தில் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் திட்டத்தை பல்லடம் நகராட்சி நிர்வாகம் வகுத்தது. திட்டம் நடைமுறைக்கு ஒத்துவராது மற்றும் ஊழல் செய்யத்தான் பயன்படும் என சமூக ஆர்வலர் கூட்டமைப்பின் சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் புகார் அளிக்கப்பட்டது. இதை எதிர்த்து வடுகுபாளையம்புதூர் கிராம மக்கள் தொடர்ந்து கிராம சபை கூட்டத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி வந்தனர். பொதுமக்களிடம் எவ்வித கருத்துக்களையும் கேட்காமல் அவசரமாக இந்த திட்டத்தை கொண்டு வந்து, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பல்லடத்திலிருந்து வடுகுபாளையம்புதூர் மேடான பகுதி, அங்கே கழிவுநீரை கொண்டு செல்வது நடைமுறைக்கு ஒத்துவராது என பொதுமக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தனர். போது இத்திட்டம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இடைக்கால தடை பெற்று நிலுவையில் இருந்து வருகிறது. இதனால் பல கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணம் விரயமாக்கியுள்ளது. பல்லடம் நகராட்சி நிர்வாகம் இது சம்பந்தமாக எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வந்தியா அது முடிஞ்சு வந்துட்டு